வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம், சொல்லுங்க தோழர். என்ன பேசுவோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிஸ்டர் ஜிகே. அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய யூடியூபர், நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் ஆனா ரிலேட்டடா வீடியோலாம் நிறைய போடுவாரு. இப்ப அவருக்கு மிரட்டல் வந்ததா ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்விட்டர்ல. நான் படிக்கிறேன் தோழர். அது சாமியார் தரப்பில் இருந்து வந்த கடும் அழுத்தம் காரணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட ESP வீடியோ தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. வாழ்க ஜனநாயகம், வாழ்க கருத்துரிமை. யார தோழர் சொல்றாரு அவர்? இந்த சாமியார் யார்? இந்த சாமியார் வேற யாரு? சங்கிகள் தான். அது மூட நம்பிக்கை சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டோன்னா சூப்பர் நம்ம இதெல்லாம் மூட நம்பிக்கைடா, இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வீடியோ போட்டால் ஆன்டி இண்டியன், நீ வந்து இந்து மதத்துக்கு வந்து எதிரானவன், நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் மிரட்டல் நிறைய வகையில் வரும். அது பொதுவாக வர்றது தான், எல்லாருக்கும் வருது. மிஸ்டர் ஜிகே இந்த முறை வந்திருக்கு. பார்த்தோம் அந்த வீடியோ. மிஸ்டர் ஜிகே அந்த வீடியோ பார்த்தோன்னா எதை பற்றி பேசியிருக்காருன்னா, நம்ம சுத்தியானந்தங்கிறாருல, சுத்தியானந்தம் ஊர்லாம் சுற்றி போயிட்டு இன்னைக்கு காணாம போயிட்டாரு. நீ கூட காணாம இன்ன வரைக்கும் போலீஸ் தேடுறாங்க அவர் எங்க இருக்கிறாருன்ட்டு. தனி நாடே அமைச்சிட்டு இப்போ உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல. ஏன்னா அவர் பேர் மட்டும் சொல்லக்கூடாது, சொன்னா கூட அது கூட காப்பி ஸ்ட்ரைக் வரும். அவரை பத்தி ஒரு வீடியோ போட்டாரு. என்னன்னா, குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கூலுக்கே நீங்க வந்து ஹோம்னா ஹோம் ஸ்கூல் வீட்டிலே வச்சு குழந்தைய பார்த்துங்க, ஸ்கூலுக்கு எதுங்க நீங்க அமைச்சு படிக்க வச்சு குழந்தைங்க வந்து நாசமா போகுது, குடிச்சவர போகுது. இந்த மாடர்ன் கல்ச்சர்லாம் எதுக்கு வேஸ்ட்டு? தேவாரம் திருவாசம் படிங்க, கடவுளை நம்மோட வந்து பழைய காலத்துல பார்த்தோன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு, அதை படிங்க, அதே போதுன்றாரு. ஆனால் அவர் மிஸ்டேக்கு அது நல்லா சூப்பர் பதில் கொடுத்தாரு. ஆமாங்க, இப்படி நீங்க சொல்றீங்க, ஆனால் நீங்கள் பார்த்தோன்னா கேமரா முன்னாடி வந்து பேசுறீங்க, ரீல்ஸு ஷார்ட்ஸு ஏஐ ட்ரெண்டிங் மூலமாக அப்படியே உலகத்தில் கொடி கட்டி பறக்கிற மாரி ஒரு பெரிய ஒரு ஹைலாண்டு பேர் வாங்கிட்டு அதில் வர காசை சம்பாதிக்கிறீங்க, விமானத்தில் போகிறீங்க, லக்ஸரியாக வாழ்கிறீங்க, நீங்கள் மட்டும் வாழ்கிறீங்க. ஆனால் உன்னை ஃபாலோ பண்ணுற பக்தர்கள் மட்டும் பார்த்தோன்னா தேவாரம் திருவாசம் படிச்சுட்டு தலையில் ஒரு முக்கோடை போட்டுன்னா சாமி சொல்லுங்க சாமின்ட்டு ஒரு பழைய காலத்துல வாழணுமா? அப்படிலாம் இல்லைங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாவே சோஷியலாக குழந்தைங்க நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற பயம் போகும், வெளியே வந்து பேசலாம், ஒரு ஸ்டேஜில் பேசுகிற ஒரு இது வரும். ஸோ நிறைய சயின்டிஃபிக்கல் நிறைய கற்றுக்கிற நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் இவர் பிரச்சனை கேட்டு நம்பாதீங்க. முதல்ல இப்படி பேசுகிற ஆள் பார்த்தோன்னா அவங்க வீட்டு குழந்தைங்களை வந்து அனுப்பிச்சு விட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்விக்கி வசதி, ஸ்விக்கின்னா அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பேர் சொல்ல விட அனுப்பலாம், பேர் சொன்னா காப்பி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆமா, அவரு பார்த்தோன்னா அவ்வளவு பேர் சொத்து சேர்த்து காட்டை அடிச்சு விஷயம் பண்ணா கூட, மக்களை வந்து ஏமாத்தினா கூட, தன் பெண்ணை வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் படிக்க வைக்கிறாரு, லண்டன்ல படிக்க வச்சு அது ஆடம்பர் லைஃப்ல வாழுது. அதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரும் செலவு. ஆனா அவர் மடத்துல பார்த்தோன்னா பெண்கள் பார்த்தோன்னா நிறைய பெண்கள் வாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லித்தரேன் சொல்லி மொட்டையை போட்டு தலையில முக்கோடை போட்டு உட்காரமான்னு சொல்லி விட்டாரு. நிறைய பேரண்ட்ஸ் கூட கம்ப்ளைண்ட் வர பண்ணாங்க, இந்த மாதிரி என்னோட பெண் குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து நான் நாசப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி கேஸ் கூட போயிட்டு இருக்கேன். ஸோ இதனால மிஸ்டர் ஜிகே மூலமா நம்ம என்ன சொல்ல வரோன்னா, மூட நம்பிக்கை மூலமா நீங்க பின்னோக்கி போகாதீங்க. நம்மளாம் அந்த காலம் வளர்ந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கேன். ஸோ நிறைய விஷயம் கற்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. இந்த உலகம் பெருசு, அது நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாரு. இப்ப அந்த வீடியோக்கு தான் அவங்க மிரட்டல் வந்திருக்கா எடுங்கன்னு சொல்லி. ஆனா எடுத்துட்டு இருக்காரு போல அந்த வீடியோ. ஆமா, அதுக்காக ஃபோன் பண்ணி இதே இந்த வீடியோ நீங்க தூக்கலாம் காப்பி ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, இல்லைன்னா வந்து மிரட்டுறாங்களாம். ஸோ அந்த மாதிரி அதுதான் மூட நம்பிக்கையை பாதுகாக்கிறாங்க. அதாவது கல்ச்சர் பாரம்பரியம்னு சொல்லி மக்களை ஒரு சர்க்கிளுக்குள்ளே வந்து யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவனா பேசினாங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி பண்றாங்க. அவர் கடைசியா போட்ட ஒரு ரொம்ப மன வருந்தி போட்டுக்கிறாரு, வாழ்க ஜனநாயகம், வாழ்க ஜனநாயகம், வாழ்க கருத்துரிமை. ஸோ அதான் சொல்லுங்க. அது இந்தியன் லா ஒன்று இருக்குது, அம்பேத்கரோட லாவே ஒன்று வந்து இருக்கு. ஆமாங்க தோழர். அவரே வந்து ஒரு சேனல்ல ஒரு வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த கார்டை போட்டே போடுவாரு. அந்த ஆக்ட் பார்த்தோம்னா ஆர்டிகல் 51A அதுபடி இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர். அப்போ வந்து இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் அவனுக்கு பார்த்தோன்னா அது ஒரு டியூட்டி. அப்படின்னா இங்க மூட நம்பிக்கை வந்து பரப்பும் விதமா யாரு பேசணும்னா அவங்க எதிராக நம்ம வீடியோ பேசலாம். அது அந்த மூட நம்பிக்கை கொண்டு போயிட்டு மக்களை பின்னோக்கி கொண்டு போகக்கூடாது. ஸோ அதுதான் மெயினான வந்து ரீசன். ஸோ அதுதான் அவர் வந்து பண்ணுறாரு, தொடர்ந்து பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவர் பேசுறது மூலமாக தான் நம்ம சுத்தியானந்தா மற்றும் சங்கிகளால் பார்த்தோன்னா மிரட்டல் அழுத்தங்கள் வருது. அந்த வீடியோவில் வர இன்னொரு கண்டென்ட் பேசியிருந்தாரு, அண்ணாமலை பற்றியும் பேசியிருந்தாரு. அண்ணாமலையும் மாட்டிருந்தாரு அவர்கிட்ட. அது நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கேன்சருக்கு வந்து சாப்பிடாம இருந்தா போதும் குணமாயிடும், கேன்சர்லாம் போயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ நீங்களே சொல்லியிருப்பீங்க, இந்த வீடியோ வந்து மிஸ்டர் ஜிகேக்கு டேக் பண்ணி விடுங்க, அவர் வீடியோ போடட்டும் அப்படின்னு நம்மளே சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கடைசியா வீடியோ போட்டாரு, நித்யானந்தா முடிச்சு லாஸ்டா அவரும் பார்த்தாரு. இதெல்லாம் வந்து அண்ணாமலை சொல்ற நம்பாதீங்க, இது வந்து
உருட்டுகள் முழுக்க தயவுசெய்து இந்த மாதிரி சாப்பிடாம வந்து அல்சர் வந்து கூட காணாம போயிடுங்க. ஸோ எந்த ஒரு வந்து டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது ஐபிஎஸ் படித்த ஒரு ஆள் இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுறாருன்னா அப்போ என்னன்னா சங்கீதம் தான், சங்கி ஒரு மங்கித்தனம். எப்படி எங்க ஒரு விஷயம் டவுட் வராது. இந்த மாதிரி ஃபோன் கால் மூலமா பேசுறது, வீடியோ தூக்கலாம் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்றதுலாம் மேபி அண்ணாமலை சொல்லி பிளான் பண்ணி இறக்கி விட்டாரு ஆள. ஏன்னா சுத்தியானந்த வீடியோ கூட பேசும்போது தான் இவரோட வீடியோவும் மெர்ஜ் ஆயிருந்துச்சு. சரி ஓகே இப்படி சுத்தி வளைச்சு பேச விடுறாரா என்னன்னு தெரியல. அந்த வீடியோவே இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாரு போல. அதாவதுன்னா உங்களை பத்தி அவர் எதுவும் தப்பா பேசல. நீ வந்து ஒரு மூட நம்பிக்கைத்தனமா ஒரு முட்டாள்தனமா மேடையில் ஏறி பேசும்போது அது தப்புன்னு சொல்லி காட்டுறான். ஏன்னா உன் கருத்து வந்து உன் குடும்பத்துல யாரும் வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டான். இப்போ உங்க ஃபேமிலியே வந்து யாரோ ஒருத்தர் வந்து கேன்சர் வருது, நீ சொல்லாம போயிட்டான் உங்ககிட்ட, ஏய் கூட பைத்து மென்டலா இருந்தா சொல்லுவாங்க. ஸோ முதல்ல தெளிவாக யோசிங்க. படித்த ஒரு ஆள், பண்பான ஒரு ஆள், உங்களை நம்பி வர சிஎம் ஆகணும் வர ஒரு காலத்தில் பில்டப் பண்ணியிருந்தீங்க, இப்போ உங்களை தூக்கி போட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கருத்தெல்லாம் பேசும்போது வந்து பார்த்தோன்னா வேதனைக்குரியதாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், பிஜேபி வந்து இதெல்லாம் பேசினா ஆகணும், அப்போதான் போஸ்டிங் கிடைக்கிறது. ஆனா அவங்க கட்சியில இருந்து என்ன சொல்றாங்க, பிஜேபி எம்எல்ஏவே அவர் பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவர் அப்படியே கொஞ்சம் தெளிவில்லாம பேசுவாருன்னு பிஜேபி எம்எல்ஏவே சொல்றாங்க. ஆமா ஆமா. ஆனா நான் ஏன் அந்த பாயிண்ட் சொல்லனா, மோடி அவர்களே அப்படிதான் பேசினாரு. நம்மலாம் பார்த்தோன்னா ஒரு காலத்துல பார்த்தோன்னா விநாயகர் தலையே பார்த்தோன்னா வெட்டி யானை தலையை வெட்டி மனுஷங்க வச்சான். அப்ப நம்மளாம் சயின்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட மனுஷன்லாம் நம்மளாம் அன்னைக்கே டாக்டர் அப்ப பாரு இந்த மாதிரி மூட நம்பிக்கைத்தனமா அது வந்து உண்மை, அது நல்ல விஷயம் நம்புங்க அப்படின்னு இப்ப நம்புற விஷயமா பேசுற யாரெல்லாம் பார்த்தோன்னா பிஜேபி தான். அப்ப இந்த மாதிரி யாரெல்லாம் பேசுறவங்க முதல் பதவி. அப்ப மோடி அவர்களும் பேசுகிறாரு, தொடர்ந்து பேசுற. ஐயா மோடி வந்து பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல போய் பேசுறாரு, தவிர பள்ளிக்கூடத்துல போய் மாணவர்கிட்ட பேசுறாரு. நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்தோன்னா முட்டாள் கிடையாது, அன்னைக்கே பார்த்தோன்னா அவங்கள அறிவாளிங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே இன்னொரு எம்எல்ஏ பேசியிருந்தாரு, விண்வெளிக்கு முதல்ல போனது யாரு, அனுராக் தாக்கூர், அவரு பிஜேபி. அவர் என்ன சொன்னாரு, ஹனுமான் தான் முதல்ல விண்வெளிக்கு போனதுன்னு அவரு ஒரு சைடு பேசியிருந்தாரு. அந்த வரிசையில நீங்க சொல்றது கரெக்ட் தான் போல. இந்த மாதிரிலாம் சங்கீதரமா பேசினாதான் பிஜேபியில பொறுப்புன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, நிறைய யூடியூப்ஸ் பார்த்தோன்னா போதும் சயின்டிஃபிக்கா மக்களை வந்து ஒரு நாலேஜ் கொடுத்த விதமா நிறைய வீடியோஸ் போடுறாங்க, மூட நம்பிக்கை உடைக்கிற விதமா நிறைய விஷயம் வீடியோ போடுறாங்க. ஏன் நம்ம ஹலோ தோழா சேனல் கூட கூட தான் இருக்கும். நமக்கும் சில காப்பி ஸ்ட்ரைக்கும் வந்தது. நமக்கு யாருக்கு காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா அந்த பொருணி அக்கா. ஆமா, நம்ம வந்து அவங்கள பத்தி எதுவும் தப்பா பர்சனலா போடல, அவங்கள பத்தி செய்யற அவங்க மூட நம்பிக்கைகள் மூலமா மக்கள் எப்படி ஏமாறுறாங்க அதை பத்தி தான் பேசி வீடியோ போட்டோம். அதுக்காக வந்து காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்து நம்ம வீடியோ மூலமா ஏன் ஃபோன் கால் மூலமா கூட பண்ணி ஏன் அப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி மென்டல் கூட நம்மளுக்கு வந்து வந்தது. அப்ப கருத்துரிமைன்னு ஒண்ணு இருக்கிறது. ஸோ அதுக்கு இல்லாம போதில்லை, நீங்க பண்ற தப்ப நம்ம கேட்கக்கூடாது. ஸோ அப்படின்னு மாதிரி அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை பார்த்தோன்னா வந்து ஒரு ரைட் விங் ஐடியாலஜி. ஸோ அவங்களோட மெசேஜ் மட்டும் தான் போய் மக்களுக்கு போகணும் சரி அப்படின்னு பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்மளால பேசக்கூட முடியல. ஸோ அதே தான் வந்து மிஸ்டர் ஜிக்கணும். ஸோ அவரோட விஷயம் பார்க்கும்போது நம்மளும் பார்த்தா ஒரே மாதிரி தான் ஒன்றி போகுது. இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி சங்கிகளோட அட்ராசிட்டி அட்டுவம் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து காவல்துறை இல்லைன்னா வந்து ஆளுகின்ற அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயங்கள், சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அதற்கு ஆதரவாக இந்த அரசு செயல்பட்டால் ரொம்ப இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் யார் எந்த தலைவர் வந்து மேடை ஏறி பேசணும், முக்கியமா பிஜேபி தலைவர்கள் சரியான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லாம மேடையில் எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே கொண்டு வரணும் போல. ஏன்னா அண்ணாமலையும் அப்படிதான் பேசியிருந்தாரு. சோ அப்படிலாம் பேசுறதுக்கு எதிராக கண்டிப்பா காவல்துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தோல. கண்டிப்பா. சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.